ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். ராஜேஸ்வரி என்ன பிளான் பண்ணாலும் கண்டிப்பாக நம்ம விஜயும் சரி ஹீரோயினையும் அவங்களால பிரிக்கவே முடியாது. இனி கொஞ்சமாச்சும் விஜய் வந்து நம்ம ஹீரோயின் பக்கம் சப்போர்ட்டாக நிற்பார் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ விஜயும் வீட்டுக்கு வரல, அன்னபூர்ணி பேச்சும் சரியில்லை அப்படின்ற நிலையில் ராஜேஸ்வரிக்கு டவுட் வந்துடுது. அதுக்கப்புறம் ஃபோன் போட்டாலும் விஜய்க்கும் ஃபோன் கிடைக்கல. ஸோ ஏதோ தப்பாக இருக்குது, கண்டிப்பாக ஏதோ ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்காங்க அப்படின்னு ராஜேஸ்வரி புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே பார்த்தா விஜயும் ஹீரோயினும் மாட்டிக்கிறதுனால அவங்க மொயினாக ஃபேஸ் பண்ணுறது வந்து சாப்பாடு விஷயம். ஸோ அதுக்காக ரெண்டு பேருமே அதை வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயினுக்கு பசி தாங்க முடியாமல் தண்ணி குடிக்கிறாங்க. ரொம்ப பசியோடு இருப்பா போல இருக்கே அப்படின்னு. ஸோ விஜயால் ஒன்றும் பண்ண முடியல, மயக்கத்திலே, அதாவது ரெண்டு பேருமே வந்து பசி மயக்கத்திலே நல்லா வேறு வழி இல்லை தூங்கிட்டாங்க. இங்கே பார்த்தோம்னா ராஜேஸ்வரி ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆஃபீஸ்க்கு வராங்க. செக்யூரிட்டியை விசாரிக்கிறப்ப சார் அப்பயே கிளம்பிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ராஜேஸ்வரி தான் சரியான கிரிமினல் ஆச்சு. அப்படியா, சார் கிளம்பிட்டாங்கன்ற ஒரு கார் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு வாங்கிடுறாங்க. ஸோ உடனே வந்து பலார்னு அடிவிட்டு, என்ன பொய் பேசிட்டு சுற்றிட்டு இருக்கியா, நடந்த உண்மையை சொல்கிற இல்லை தூக்கி உள்ளே வைக்கிறதா அப்படின்ற நிலையில் வந்து ராஜேஸ்வரி மிரட்டல எல்லா உண்மையும் அவன் சொல்லிடுவான். ஸோ அன்னபூர்ணி பண்ண வேலை, ஃபைல் எடுத்தது, எப்படி ஹீரோயினை வர சொன்னது, அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் உள்ளே வச்சு லாக் பண்ணது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே ராஜேஸ்வரி கிட்ட சொல்லிடுவான். ஸோ இதை கேட்டு ராஜேஸ்வரி, எனக்கே செக்கு போடுதா அந்த அன்னபூரணி, எப்படி விஜயும் அவனையும் சேர்த்து வச்சு வாழ வச்சிடறான்னு பார்த்துறேன் அப்படின்ற சம காண்டோடு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லனா, இனி விஜய் கூட அவள் சேர்ந்து வாழ்ந்தணும்னு நினைக்கவே கூடாது, அந்த அளவுக்கு அவளுக்கு ஒரு மரண பயனா என்னன்றதை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சம கோவத்தில் இருக்காங்க. ஏன்னா தன்னை மீறி இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. அந்த கோவத்தோட வெளிப்பாடு தான் தெரியுது எப்படி வாழ்ந்துறாங்கன்னு பார்த்துறேன்னு. ஸோ ஏதாவது ஒரு பெரிய பிளான் போடுவாங்க. ஸோ அன்னபூர்ணி கொஞ்சம் அமைதியாக விட்டுருந்தாங்கன்னா கூட கொஞ்சமாச்சும் இதாக இருந்திருக்கும். ஸோ அவங்க கொடுத்த ஒரு சின்ன க்ளூனால ராஜேஸ்வரி அடுத்தடுத்த போட்டு ஒரு சின்ன நல்லது தாங்க நடந்திருக்கு. இனி ராஜேஸ்வரி அதை வச்சு கதற வந்து, ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு அமைகிற விஷயமா அதுனா, விஜய் ஒரு நாள் சிரிச்சு பேசிட்டா 10 நாளைக்கு நம்ம ஹீரோயினுக்கு கதறி அழுவாங்க. ஸோ அந்த மாதிரி மூமெண்ட் நடக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை உருவாக்கிட்டாங்களோ அப்படின்றது தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.